பிராண்டி செய்திகள். விஜய் இம்பாக்ட். டெல்லி டு மத்தளம்பாறை. ஸ்ரீதர் வேம்பு போட்ட அந்த வைரல் ட்வீட். ஒடிஷா பாதுகாவலரின் கேள்வி. அண்ணாமலை தொண்டரின் அந்த ரகசிய ரிப்போர்ட். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள சோஷியல் மீடியாவுல ஒரு ட்வீட் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு பாஸ். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஊரு ஜோஹோ சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு தான் அந்த பதிவை போட்டிருக்காரு. டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து கிராமத்து விவசாயி வரைக்கும் எல்லாரும் இப்போ விஜய பத்தி தான் பேசுறாங்களாம். இதோ அந்த 7 அதிரடி பொலிட்டிக்கல் அப்டேட்கள். ஸ்ரீதர் வேம்புவின் ட்வீட். 7 முக்கிய தகவல்கள். டெல்லி ஏர்போர்ட் லிஸ்ட் ட்விஸ்ட். டெல்லி விமான நிலையத்துல செக்யூரிட்டி செக்கிங் அப்போ ஒடிஷாவை சேர்ந்த ஒரு பாதுகாவலர் ஸ்ரீதர் வேம்புவை பார்த்ததும், சார் விஜய் தளபதி ஜெயிப்பாரான்னு கேட்டு ஷாக் கொடுத்திருக்காரு. விஜயின் அரசியல் வருகை இப்போ இந்தியா முழுக்க ஒரு ஹாட் டாபிக் பாஸ். மத்தளம்பாறை விவசாயி. ஸ்ரீதர் வேம்புவோட சொந்த ஊரான மத்தளம்பாறையில ஒரு விவசாயி அவர்கிட்ட, விஜய் நம்ம பூத்ல ஒரு மேஜிக் பண்ண போறாரு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை டு விஜயா. அந்த விவசாயி முன்னாடி அண்ணாமலையோட தீவிர தொண்டராம் பாஸ். ஆனா இப்போ அவர் விஜய் மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காருன்னா தவகை எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிச்சிருக்குன்னு பாருங்களேன். இது வெறும் கிளாமர் இல்ல. துக்ளக் இதழ் சொன்னது போல விஜயின் அரசியல் வருகையை வெறும் சினிமா அல்லது கிளாமர்னு ஒதுக்கிட முடியாதுன்னு ஸ்ரீதர் வேம்பு அழுத்தமா சொல்லியிருக்காரு. எக்ஸிட் போல் மீது சந்தேகம். 3 பெரிய கட்சிகள் மோதுறதால இந்த தடவை எக்ஸிட் போல் முடிவுகளை நம்ப முடியாதுன்னு ஸ்ரீதர் வேம்பு கணிச்சிருக்காரு. ஏன்னா வாக்குகளை விஜய் எல்லா தரப்புல இருந்தும் பிரிச்சிருக்காராம். யார் ஆட்சி அமைப்பார்கள்? விஜயின் செல்வாக்கு ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அமைப்பு ரீதியான பலம் மற்றும் பணபலம் அதிகமா இருக்கிற டிஎம்கே அல்லது அதிமுகவில் ஏதாவது ஒரு கட்சி தான் ஜெயிக்கும்னு அவர் நம்புறாரு. அடுத்த படம் மர்மம். ஒரு பக்கம் தேர்தல் ரிசல்ட்டுக்காக விஜய் காத்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் அடுத்த பட வேலைகள்ல பிஸியா இருக்கிறதா வர தகவல் ரசிகர்களுக்கே பெரிய ஆச்சரியத்தை தந்திருக்கு பாஸ். ஸ்ரீதர் வேம்பு சொன்ன அந்த விஜய் இம்பாக்ட பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். இங்க எவனும் எவனுக்கும் சலச்சவன் இல்ல, ஆனா கூட்டத்துல ஒருத்த மட்டும் தனியா தெரிவான். இப்போ இந்திய அரசியல்லையே விஜய் அப்படிதான் தனியா தெரிகிறாரு பாஸ். ஸ்ரீதர் வேம்புவோட இந்த வைரல் ட்வீட் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்குமா? விஜய் உண்மையாவே அந்த மேஜிக்கை செய்வாரா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் பரபரப்பான தேர்தல் களம் மற்றும் வைரல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.